இந்த கழுகு கூடு கட்டும். கழுகு எப்படி கட்டும்? கூடு கட்டும். எப்படி கட்டும்? அந்த கழுகு 3 அடுக்கா கூடு கட்டும். குஞ்சு போடுறதுக்கு முன்னாடி அதோட முட்டைய வைப்பதற்காக அந்த வெளிப்புறத்துல முள்ளுகளை வைத்து கட்டும். வெளியே பார்க்கும்போது நமக்கு என்னதான் தெரியும்? முள்ளு. அதுக்கு உள்ள மரத்தலைகள், அதுக்குள்ள மரத்தாலான இலைகளை கொண்டு வச்சு கட்டும். அதுக்கு உள்ள எங்க இருந்தாவது எடுத்துட்டு போய் பஞ்சு, எதை வைக்கும்? பஞ்சு. ஸோ கழுகோட கூட்டில் முதல் அடுக்கில் பஞ்சு இருக்கும், அடுத்த அடுக்கில் இலைகள் இருக்கும், அதுக்கு அடுத்த அடுக்கில் முள் இருக்கும். ஸோ இது அங்கே தான் என்ன பொரிக்கும்? குஞ்சு பொரிக்கும். ஸோ குஞ்சு பிறந்தோடனே எங்கே விழும்? பஞ்சில். அவ்வளோ தாய் அன்பு அதுக்கு. பிறந்தோடனே பஞ்சில் விழும். பஞ்சில் வச்சுக்கிட்டு அந்த குஞ்சு வளர்ற வரைக்கும், அந்த குஞ்சு வளர்ற வரைக்கும் இது வெளியே இருந்து ஆகாரம் எடுத்துகிட்டு வந்து தன் வாயில் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஊட்டும். ஊட்டி ஊட்டி வளர்க்கும். உடனே இந்த குஞ்சுக்கு எப்படி இருக்கும்? ஜாலி. உணவு தந்தீர் நன்றி ஐயா, பல உறைவிடம் தந்தீர் நன்றி ஐயான்னு பாடிக்கிட்டே இருக்கும். இந்த கழுகு பார்த்துட்டே இருக்கும். ஊட்டி ஊட்டி வளர்த்தா நீ என்னைக்கு தான் நீயா வளர அப்படின்னு கழுகு என்ன செஞ்சுட்டே இருக்கு? யோசிச்சுட்டே இருந்து ஒரு நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சமாக அந்த பஞ்சை ரிமூவ் பண்ணும். கொஞ்சமாக என்ன பண்ணும்? பஞ்சை ரிமூவ் பண்ணும். அப்போ தான் அதுக்கு உடம்பு இப்போ எங்கே படும்? லேசாக இலையில படும். சுகம் கொஞ்சம் குறையும். ஏதோ லேசாக தட்டுற மாதிரி இருக்குதே, இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இல்லையே, லைஃப்பில் எங்கேயோ இடிக்குதே, ஏதோ சோதனை வருதே, எங்கேயோ இருந்தோ பிரச்சனை வருதே அப்படின்னு கழுகு கொஞ்சம் யோசிச்சு, சரி பரவாயில்ல, தாங்கி கொள்ளுகிற அளவுக்கு பிரச்சனை தான், பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட பாட்டு மாறிடும். அது வரைக்கும் நன்றி ஐயா நன்றி ஐயான்னு பாடுறது நம்ம வாயிலே பாட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு காலத்தில் பாட்டா பாடினதெல்லாம் இப்போ நிறைய நமக்கு அனுபவமாக என்ன செய்யும்? மாறிடும். அது வரைக்கும் கொண்டாட்டம் தான், இப்போ பாடிடும். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட பரவாயில்ல ஆண்டவரே அப்படின்னு தாங்கிக்கிட்டு. அடுத்து இது என்ன பண்ணணும்? அந்த இலையையும் உருவிடும். அந்த இலையையும் இப்போ உடம்பு எதில் படும்? முள்ளில் படும். இப்போ தான் குஞ்சிக்கு கொஞ்சம் தாய் மேலே கோவம் அதிகமாயிரும். இசப்பா அமிழ்ந்து போகிறேன்ப்பா, நிற்க நிலையில்லை, தேவனே என்னை காப்பாற்றும், உண்மையே நம்பி இருக்கிறேன், வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் அப்படி இப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கும். சரி இது போதுமா வேண்டாமா இன்னும் வேணுமான்னு கேட்குறபடி இந்த தாய் கழுகு முள்ளில் குத்தி அது கொஞ்சம் வேதனைப்பட்டு ஜோமணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கூண்டை எடுத்து தலைகீழாக கவுத்துரும். கூண்டை எடுத்து எப்படி கவுத்துரும்? தலைகீழாக கவுத்தும் போது இன்னும் மோசம். அப்பா முடிந்தது என்று நினைத்துட்டேன், அவ்வளோதான், இனி லைஃபே இல்லை அப்படின்னு நினச்சி அது தலை குப்பர் அப்படி வரும்போது இது இப்படி செட்டையை வச்சு இப்படி பிடிச்சி செட்டையை அடித்து காட்டும். அப்பந்தான் இந்த குஞ்சு கழுகுக்கு புரியும், எங்கள் அம்மாவை மாதிரி என்கிட்டையும் ஒன்று இருக்குது, இப்போ எனக்கும் என்ன முளைச்சிருக்கு? செட்டை முளைச்சிருக்கு. அம்மா எப்படி பறக்குறாங்க பார்க்கும், இது கொஞ்சம் செட்டையை அடிக்கும், அடிக்க உயர போகும். குப்பரை விழுறேன்னு நினைக்கிறது அப்பாவை பார்க்கும், தாயை பார்க்கும். ஆண்டவர் எப்படி ஜெயித்தார், ஆண்டவர் எப்படி ஜெபித்தார், அவர் எப்படி இந்த டெம்டேஷனை மேற்கொண்டார், அவர் எப்படி இந்த உலகத்தை மேற்கொண்டார், அவர் பறக்கிற மாதிரியே, அவர் ஓடின மாதிரியே, அவர் ஜெயித்த மாதிரியே. இது கொஞ்சம் பறக்கும் போதுதான் இதுக்கு தெரியும், அப்பாவுக்கு மட்டும் இல்ல எனக்கும் செட்டை இருக்குது, அந்த தாய்க்கு மட்டும் இல்ல ஐ கேன் ஃப்ளை, நானும் பறப்பேன், நானும் உயருவேன், நான் குப்பர விழ மாட்டேன். பறக்கும். புதுசு இல்ல, சில நேரம் பறக்கிறது மறந்துடும், சட்டையை அடிக்கத நிறுத்திடும், அப்போ குப்புற வரும். அப்போ அந்த தாய் கழுகு இப்படி தூக்கி விடும், அதோட செட்டையை வைத்து. அதான் அந்த வசனம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன்னுடைய செட்டைகளின் மேல் அவைகளை எடுத்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவனே அவனை நடத்தினார். கூடு கலைக்கப்பட்டா பயப்படாதீங்க, முள்ளு குத்துனா பயப்படாதீங்க. முள்ளு குத்துறது எதுக்குன்னா, உனக்கு ஒரு செட்டை இருக்குது, கூண்டுல இருக்கிற வரைக்கும் செட்டை புரியாது, சுகபோகமா இருக்கிற வரைக்கும் எனக்கும் பறக்க முடியுங்கிறது எனக்கு தெரியாது, எல்லாம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய திறமைகள், கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிற பொக்கிஷம், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தினுடைய மேன்மை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வேர்டு, இதோட மரியாதைலாம் எனக்கு தெரியாது. எப்போ என் வாழ்க்கை முடிய போகுதோன்னு நினைக்கிற நேரம் கர்த்தர் கையில கொடுப்பாரு, படி அறிக்கை பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, துதி. இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், நீயும் ஜெயிப்ப. நான் பிள்ளையானால் எனக்கு அதிகாரம், அப்பாவை போல பிள்ளை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் யார மாதிரி இருக்கிறேன் இப்போ?
அப்பாவை மாதிரி இருக்கேன்னு சொல்லக்கூடாது, அப்பாவை மாதிரி செய்யணும், அப்பாவை மாதிரி ஜெபிக்கணும், அப்பாவை மாதிரி தைரியமா இருக்கணும், அப்பாவை மாதிரி இந்த உலகத்தை ஜெயிக்கணும், வியாதிகளை ஜெயிக்கணும். அதான் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்க. நான் அற்புதங்களை செய்தேன், நீங்க என்னை விட பெரிய காரியங்களை செய்வீங்க. ஆண்டவருடைய போதகம் கிருபை உள்ளதா இருந்தது. என் வாயில கிருபை உள்ள வார்த்தைகளை அவர் தருவார். ஆண்டவர் அநேக வியாதிகளை சுகமாக்கினார், என் கைப்பட்டவர்கள் சுகமாவார்கள். ஆண்டவர் போகிற இடங்கள்ல ஆறுதல் வந்தது, நான் போகிற இடங்கள்ல ஆறுதல் வரும். இது புரியதுக்கு தான் என் கூடு கலைக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது புரியறதுக்கு தான் என் கூடு என்ன செய்யப்பட்டது? பஞ்சுமெத்த வாழ்க்கை, நோ பிராக்டிஸ். அப்படியே சாப்பிடணும், தூங்கணும், சர்ச்சுக்கு போகணும், சாப்பிடணும், வேலைக்கு போகணும், தூங்கணும். கொஞ்சம் சோதனை வரும்போது தான் உள்ள இருக்கிற தீப்பந்தத்துக்கு கொஞ்சம் வேலை, உள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு வேலை, உள்ள இருக்கிற ஜபாவிக்கு வேலை. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, முதல் ஸ்டெப்பு அவரே உங்களுக்கு எல்லாம் தருவார். ரெண்டாவது ஸ்டெப்பு உங்களை பறக்க ஆண்டவர் என்ன செய்வார்? பழக்க வைப்பார். அதனால தான் தாவீது சொல்றான், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஸோ எப்போதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் என்னை நடத்துக.